நீங்கள் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஷேரை ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1,21,988 crore, ஓகேங்களா? கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 370 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 524, லோ வந்து பார்த்தீங்கன்னா 357 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 4.93 இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 385 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.27% கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 87 rupees இருக்குது, 879 rupees இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 22.8 இருக்குது. டெப்ட் அண்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7.88 இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 56% வச்சுருக்காங்க. ஸோ தாராளமாக வாங்குறதுன்னா ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கலாம். பட் கடன் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே கடன் வச்சுருக்காங்க, ஓகேவா? டிஐ ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 16% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 18.8% வச்சுருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.13% வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் 2 இயர்ஸாக எதுவும் சேஞ்ச் ஆகலை, ஓகேங்களா? ஓபிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96.2%, ஆர்ஓஐசி 9.73% வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சார்ட் பார்க்கலாம். 5 இயர்ஸ்க்கான சேல்ஸ் பார்க்கும்பொழுது அப்படியே க்ரோத் ஆகிட்டே வராங்க, க்ரோத்தில் தான் இருக்கிறாங்க. எகைன் ஒரு கிராஷ் அப்படியே டவுன்ஃபால் ஆகுறாங்க, ஓகேவா? அடுத்த அனாலிசிஸ் குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இருக்க மேலே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஏர்னிங் பெர் ஷேரும் ஒரு பீக்கில் வந்திருக்காங்க, திருப்பி அப்படியே லோக்கு வந்துட்டாங்க, ஓகேங்களா? ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 28,890 வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 32,933, ஏர்னிங் பெர் ஷேர் 75.75 rupees வந்திருக்கு, ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கடன் 10 லட்சம் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சப்ளை, அதர் அசட்டு, ஃபிக்ஸ்டு அசட்டு அவரேஜாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ரேசெட்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் இதுதான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், ஓகே. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிவிட்டு ஷேரை ஹோல்டிங் பண்ணலாமா இல்லை சேல் பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.